தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. அம்மாவுக்கு ஷாக் மட்டும் தான் வச்சாங்க, அந்த மருந்து அம்மாவுக்கு ஏற்றவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க, அருமையான தாயார் இன்னைக்கு ஆண்டு ஜீவனை கூட்டி கொடுத்து ஆண்டு அற்புதமாக வச்சு இருக்கிறாங்க. இப்போ ஊழியத்து அந்த வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. வேலை செய்யப்படும் போது வேலை மேலே ரொம்ப டார்ச்சர். ஏன் டார்ச்சருங்கன்னா, திருமணம் ஆகிட்டு ஒரு கணவன் மறிச்சிட்டாவே அந்த இடத்துல மதிப்பு இருக்காது. அதுவும் ரயில்வேனாவே உங்களுக்கு தெரியும், அங்கே எல்லாமே ரெண்டு தான். கணவன் இல்லைனாவே வேறு, மனைவி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வேறு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தப்பான காரியத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நெருப்பு போல் இருப்பாங்க, கண்ணகி போல் இருப்பாங்க. ஆண்டோடைய கிருபினால் யாருமே பண்ண. அப்போ என்ன பண்ணுவாங்க, மேல் அதிகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி பார்ப்பாங்க. அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அம்மா. ஆனால் அந்த இடத்துல பல டார்ச்சர், வர வேண்டிய ப்ரொமோஷன்லாம் வந்து சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவில் இது பண்ணுவாங்க. ஒரே ஜாம் பண்ணுவாங்க. என்கிட்ட பயமாக சொல்லி அழுவாங்க. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை செய்வார், நம்மளுக்கு ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்று மேலே அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனால் 2000 அம்மாவுக்கு பாருங்கள், கேன்சர் ஆன வியாதி சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர். இப்போது அம்மாவுக்கு ஸ்பைனல் பிரச்சனை வந்துச்சு, வேலையே செய்ய முடியாது. அப்போது ரயில் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர், போன் டாக்டர், அவர் சொல்லிட்டாங்க, ஷீ சன்ஃபீட்னு சொல்லிட்டார், இவங்களால இனிமேல் வேலை செய்ய முடியாது சொல்லிட்டு. அப்போ அம்மா சொன்னாங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ ரயில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறாங்க. மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போது அம்மாவுக்குடைய இருந்த ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அந்த சொப்பனத்தில் வந்து, நீ ஏன் படுத்துட்டு இருக்கிற, அதாவது அம்மா வந்து இப்படி தான் பிடிச்சி தான் படுக்க வைப்பேன், அப்படியே ரோபோ போல எழுந்துருவாங்க. வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் படுத்து எழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நைட்டெல்லாம் அழுதுட்டு இருந்தவங்க அவங்க எழுந்து அப்படியே எழுந்து நடந்தாங்க பாருங்க. அன்னைக்கு எழுந்து நடந்தவங்க தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கிறாங்க, கத்தி வைக்காமல் ஆண்டு சுகத்தை கூட. அப்போ சொன்னாங்க அங்கே வந்து நர்ஸ்லாம், அம்மா நைட்டில் அப்படியே அழுதுட்டு இருந்தீங்களே. அப்போ அம்மா சொன்னாங்க, யானை சுகத்தை கொடுத்தா. அப்போ ரயில்வே ஹாஸ்பிட்டல் போயிட்டு எந்த டாக்டர் ஸ்ரீ சன்ஃபீட் சொன்னாரோ, என் ஆண்டவர் ஜீவன் குடி. அப்போ அந்த டாக்டர் கை கட்டி பார்த்துட்டு, உண்மையிலே உங்கள் ஆண்டவர் பெரிய ஒரு மண்ணை. ஆனால் அதாவது வேலையே விஆர்எஸ் கொடுக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் அம்மா 2013 ஃபுல்லாக சர்வீஸ் முடித்து அவங்க ரிட்டையர்ட் ஆகி ஆண்டவர் அப்புறம் கொண்டு வந்தார். அந்த ரிட்டையர்மெண்ட்டில் ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சார். அந்த லோக்கல் ஷாப்புலேயே இன்றைக்கி கூட போனால் கூட அந்த அளவுக்கு ஒரு ஆண்களுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று அந்த கழுது மலை இயேசு கிறிஸ்து பவனி போய் மரியாதை கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதே போல் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அம்மாமல் இருக்கிறபடினால இன்றைக்கி அந்த ஷாப்பில் போனால் கூட எல்லாம் எஸ்ஓலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ்மேலேருந்து எல்லாமே அவங்க விஷ் பண்ணுவாங்க. அம்மா நீங்கள் இருக்கலாமா, ரவுடிங் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க, எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. அது ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா கூட இருந்தபடினால. அவங்க சொல்லுவாங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ண சொல்லி பண்ணாங்க. அப்போ 2006 கேன்சர் இருக்குது, எப்படி கல்யாணம் பண்ண முடியும். எங்கள் அண்ணன் இருக்கிறான், எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணால் பொண்ணு பார்ப்போம் வேணான்னுவோம், குடிச்சிட்டு இருப்பான். இப்போ குடிக்காரதுக்கு போய் பொண்ணு கேட்க முடியுங்களா. அம்மா ஒரு ஊழியம் செய்கிறவங்க, எப்படி கேட்க முடியும். எங்கள் அம்மா எனக்கு மனசு குத்தம், ஏன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்கக்கூடாது. நம்ம சில பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம தேவனை தேடுறோம் எப்படி. அப்போ ஒரு பொண்ணை நாங்கள் என்ன பண்ணாங்க, பாகல சொல்ல தான் இவன் லவ் பண்ணான். லவ் பண்ணால் அந்த பொண்ணை திரும்பி வேண்டான்னு சொல்லிட்டான் இவன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இப்போ அம்மா வந்து ஸ்டவ்வில் போகக்கூடாது, சமையல் செய்யணும் எப்படி. அப்போ என்ன பண்ணால் எங்கள் சொந்தக்காரெலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ தான் கல்யாணம் பண்ண என்னன்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம அப்பா வந்து இல்லாமல் வளர்த்துருக்குறாங்க, நம்ம அம்மா வர்ற பொண்ணு எப்படி சொல்ல முடியாது, ஒரு பிரித்து கொண்டு போயிடுவா, பார்க்காம போய்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிற போல் ஒரு பொண்ணு வேணும். அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த பணம்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. சில பேர் எவ்வளோ பேர் எனக்கு கொண்டு வந்தாங்க. சில பேர் பார்த்து நாகர்கோவில் தென்னந்தோப்புக்குன்னு சொன்னாங்க, ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுங்க நான் கலெக்டர் படிக்க வைக்க போகிறோம், அந்த பொண்ணை கட்டிக்கினாங்க, பேங்க் ஸ்டாஃப் போகிறோம், நிறையா வந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, ஒரு ஏழை பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஏன்னா நான் வந்து பார்த்தா அந்த அடிப்படையில் நான் வளர்ந்துருக்கிறேன் நான். ஸோ எனக்கு இன்றைக்கி நம்ம நல்லா கொஞ்சம் டாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அற்புதம் நினைக்கக்கூடாது இல்லைங்களா. அப்போது எனக்கு வந்து ஒரு ஏழை பொண்ணு கூட பரவாயில்ல, ஆனால் எங்கள் அம்மாவை என்ன பண்ணோம், கண்களாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு எலிஜிபிள் வந்துருந்துச்சு சின்ன வயசில். அப்போ எனக்கு 1250 அந்த இது நார்மலாக 250 தான் இருக்கணும்மா, எனக்கு 1250 இருந்துச்சு. அப்போது அதில் எனக்கு சில பார்ட்ஸ் யாரும் பாதிக்கப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இரும்பில் மட்டும் நிற்கவே நிற்காது எனக்கு. ஸோ அந்த இருமிட்டே இருப்பேன். அப்போது அந்த இடத்துல நர்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க யாரும் என் கூட ஹாஸ்டல் படித்த பையன் ஒரு பையன் சாம்.
அவனும் நான் தான் ஹாஸ்டலில் படிச்சிடுறேன். அவங்க அக்கா பெரியவங்க பொண்ணாங்களாம், எனக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. சாமு என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட பேசுவோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த சுகமானதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்க போவேன். அப்போ அவங்க என்ன பண்ண போயிருக்கோம், ஒரு நாள் அவங்க இல்லை. அப்போது அருமையான ஷேர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்தாங்க. நான் போகிறேன். அப்போ இந்த உட்காந்துருந்தாங்க. அக்கா இல்லையான்னு கேட்டேன். இல்லை அக்கா இல்லை, எப்போ வருவாங்க, லீவுன்னு சொன்னாங்க. அப்புறம் உங்கள் பேர் நான் கேட்டேன். என் பேர் ரஹ்மத்துன்னாங்க. அப்படிங்களா, பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் அக்காவை நான் பொண்ணை பார்க்க போவேன் நான். அப்போ யாருக்கு அந்த பொண்ணுன்னு கேட்பேன். இது போல் அந்த பொண்ணு முஸ்லீம் பண்ணுறாது. அப்புறம் சரி, அப்போ தம்பி நான் இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்லேயே பேசுவாங்க, என்ன பேசுவாங்க. ஒரு நாள் நான் போயிட்டு இருந்தேன். போனாக்கா அப்போ ஒரு பேஷண்ட் சாப்பாடு கொண்டு வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் என்ன பண்ணாங்க, மீன் குழம்பு அவங்க மீன் வறுத்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போது இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இது மாதிரி எனக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரல இல்லைங்களா, பேஷண்ட் சாப்பிட்ணும், நீங்கள் என்ன பண்ணி இந்த சாப்பாடு அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் பார்த்தேன் இது. ஸோ தனக்கு வச்சிருந்த சாப்பாடு பேஷண்ட்டு கொடுங்க. அப்போ வந்து இப்படிப்பட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. இதை ஃப்ரேம் பண்ணிட்டார் அவங்க அம்மாவுக்காக ஃப்ரேம் பண்ணிட்டார். ஆமாம், அதாவது எனக்கு பிடிக்காது. ஏன்னா நாம் இந்துரு ரசிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு ஏற்றுக்கொண்டோம். நம்ம சாட்சியாக வந்தால் மற்றவங்க சாட்சியாக நிற்க முடியும். அப்போ நம்ம அப்படி போயிட்டாக்கா அப்போ தப்பாக நம்மளுக்கு மற்றவங்க ஒரு ரோல் மாடல் இருக்க முடியாதுல்ல. அதுக்காக நான் பார்த்தேன். அதாக்கா என்ன கடை முஸ்லீம் சொன்னாங்க. இப்போது முஸ்லீம் சொல்லப்படும்போது எப்படி, இப்போது கேட்டேன், இதுமாதிரி உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்களான்னு கேட்டேன். ஸோ டேடி கேட்க முடியாது இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க பொண்ணு கொடுப்பாங்க முஸ்லீமு. அப்போ சொன்னாங்க இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. இவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது போல் வந்து இவளை வந்து முன்னாடி டாப்பில் போகாத அளவுக்கு சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சொந்த காலம் பண்ணியிருக்கிறாங்க. இவளுக்கு ஒரு மன உளைச்சல நான் பேச நான் வந்து துபாய்க்கு என்ன பண்ண நர்சிங் போயிடுறேன், எங்கள் அக்கா அங்கே இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறாங்க, போயிடுறேன். அப்போது டைப் பார்க்க போடும்போது அது விசாரித்தேன். ஸோ ஓகே. அப்போ நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் சில என்கிட்ட ஷேரிங் பண்ணாங்க இந்த விஷயத்துலலாம். அப்போ இவங்க விஷயத்தை நான் பார்த்தேன் பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட பொண்ணை நான் பண்ணாமல் கட்டணும், இவங்க குடும்பத்து முன்பதாக இவங்க நல்லா வச்சு நம்ம என்ன பண்ணணும், வாழணும். அவங்களுக்கு முன்பதாக எந்த பொண்ணு அற்பமாக நினச்சாங்களோ, இவளுக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்னு பேசினாங்களோ, நம்ம கல்யாணம் பண்ணி இவளை அந்த இடத்துல என்ன பண்ணணும், கௌரவமாக வச்சு காப்பாற்றணும். அதாவது அங்கேயும் காப்பாற்றணும், எனக்கு அம்மாவுக்கு நல்லணும். இப்படி சொல்லப்படும்போது நான் கேட்டேன், எனக்கு எங்கள் அப்பாட்ட தான், உங்கள் அப்பா நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போது வீனஸில் சிந்து பொண்ணு ஹோட்டல் இருக்குது. அப்போ அவங்க அப்பா வர சொன்ன போனேன். நம்ம முஸ்லீமாக மாறன்னு சொன்னேன். நான் சொன்னேன் முஸ்லீம் மாற முடியாது சொன்னேன், கிறிஸ்டியன். நான் ஒரே சொன்னேன், உங்கள் பொண்ணு எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் உங்கள் பொண்ணை வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கண்கெல்லாம் காப்பாற்றுவேன் நான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே வார்த்தை சொன்ன போகிறாங்க அவர். அப்போது என்ன பண்ணாருன்னா ஓகே. அப்போ என்னென்னா இப்போ நானும் இவங்க வீடை பார்க்கல, இவங்களும் என் வீடை பார்க்கல, எதுவும் பேக்ரவுண்ட் அதை பார்க்கவே இல்லை. பட் அந்த கேரக்டர் வச்சு தான் போனோம். அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே என் பொண்ணை கண்கெல்லாம் வச்சு காப்பாற்றுவீங்களா நீங்கள். அப்போ அவங்க ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணால் அவங்க அப்பா பேசுகிறேன், இவங்க அப்பா பேசினாங்க, அங்கே யாருமே கிடையாது. சில பேர் அப்படி சொன்னாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பானா பையன் நல்ல பையனாக இருக்கிறாரு, நல்லதாக இருக்கிறாரு, ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்படியாக நான் பொண்ணோம். இப்போது நான் ஞானஸ்தானம் கொடுங்க கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணேன், ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ எங்கள் சர்ச்சு சொல்லப்படும்போது எங்கள் சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு லவ் மேரேஜ் கிடையாது. லவ்னா பின்னாடி லெட்ரு கொடுத்து இப்போ சுற்றி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கேட்டுருக்கிறேன் நான். அப்போ வந்து இப்போ ஆண்டுக்கு தெரியும். அப்போது நான் திருமணம் பண்ணேன். எப்படி எங்கள் பாஸ்டர் இது பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறேன், நான் என்னை சேர்ந்து பார்த்துருக்குறேன். ஆனால் இது பண்ண சொன்னேன், ஓகே பா நான் கூட்டிகிட்டு வா. அப்போ நான் சர்ச்சு கூட்டிகிட்டு போவேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருது முஸ்லீம், இவங்க அந்த புர்கா போட்டுட்டு தான் வரணும். சர்ச்சில் போகும்போது புர்கா வந்து என்ன பண்ணுவாங்க, பேக்கில் வச்சுப்பாங்க, நர்ஸு ஆக்சுவலாக. ஸோ பேக்கில் வச்சுப்பாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு நான் கூட்டிகிட்டு வரேன். இப்படியாக சத்தியத்தை அறிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் சின்ன வயசில் சர்ச்செலாம் போயிருக்கிறாங்க, சில இடத்துல ஜோம போயிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து பார்த்தாக்கா ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லப்படும்போது, அப்போ நம்ம புழையில் தான் நான் பண்ண ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்போ என்ன பேர் பண்ண வைக்கணும்னு சொல்லப்படும்போது, அப்போ எங்கள் ஆண்டி பொண்ணு அவங்க பேர் ஷேரன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஷேரன் பேர் வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணாங்க, ரஹ்மத் என்னுங்களை ஷேரன் பேர் வச்சாங்க. அப்போ எங்களுக்கு திருமணம் ஆச்சு. அந்த திருமணமும் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் என்ன பண்ணி நினச்சாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எங்கே திருமணம் நடக்க போகுது, ஒரு லோக்கலில் தான் ஏதோ நடக்க போகுது, எவனோ இழிச்சமாக தான் வருவான் அப்படின்னு நினச்சான். இனி யாரும் பார்க்கவே இல்லை, கொள்ளவே இல்லை. அப்போ பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரயில்வே கல்யாண மண்டபம். ஸோ அந்த ரயில்வே கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு அந்த திருமணம் பண்ணும்போது எல்லாம் வந்து இவங்க வீட்டாண்ட எடுத்துகிட்டு பார்த்துக்கிறாங்க. யோ என்ன பணம் நிறைய வச்சுருக்கிற நீ,
அந்த ரயிலில் கிளம்புன பண்ணுறீங்க நீ அதுக்கு எவ்வளோ காசு தெரியுமா, நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு எங்கள் அப்பா கிட்ட பேசியிருக்கிறாங்க. இல்லை இது போல் சொல்லப்படும் போது அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. என்னன்னா இப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியாக நான் நடத்தி கொடுத்தாரு. நல்ல ஒரு ஆசிரியர் நடத்தி கொடுத்தாரு. நல்ல ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த திருமண வாழ்க்கையை. நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருந்தோம். நடுவில் வாழ்க்கை நல்லா எல்லாரும் ஆசீர்வாதம் நல்லா போய் கொண்டு வந்தோம். அப்போது எனக்கு சின்ன வயசில் ஒரு ஊழியத்தை செய்யணும். எனக்கு என்னென்னா யாரும் நைஸ் பிடிக்க மாட்டேன், யாரும் கேட்க மாட்டேன், ஒரு வண்டி கூட கேட்க மாட்டேன், ஒரு ரூபா கூட கேட்க மாட்டேன். ஒரு சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு கவர்மெண்ட் வளர்த்துருக்கேன். அப்போ சாப்பிட கூட சாப்பிடுன்னு சொல்லுவேன். அப்போது வந்து எல்லாமே ரொம்ப இது பண்ணுவேன். அப்போது வந்து பார்த்தாக்கா என்ன பண்ணாங்க, என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் சொல்லுவேன், எல்லா விஷயம் அம்மாட்ட சொல்லுவேன். நான் அம்மாட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவேன். நாட்கள் இப்படியே போய் கொண்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊழியத்தை என்ன செய்யணும்னு பார்த்தேன். நான் அப்போ சில காரியங்கள் சொல்லப்படும்போது அக்செப்ட் பண்ணல. சில ஊழியத்தை செய்ய ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சனிக்கிழமை வந்து 18 போயிட்டு காலையில் டான் ப்ரீச் பண்ணுவோம். டான் ப்ரீச் முடிச்சுட்டு 5:45க்கு சர்வீஸ் அதை அட்டன் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கு தெரு பிரசங்கம் போவோம். முடிச்சுட்டு வருவோம், ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். முடிச்சு வீட்டு போவோம். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இப்போ ஊழியத்தை ரொம்ப வாஞ்சேன். அதில் நான் என்ன ப்ளஸ் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நல்லா வாஞ்சி ரொம்ப தாகமாக இருப்பேன் நான். ஆனால் வந்து பார்த்து கல்யாணம் திருமணம் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைதாக தான் இருந்தேன். ஆனால் ஊழியத்தை அதை அக்செப்ட் பண்ணவில்லை. அப்போ என்ன ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். சில ஊழியத்தை சொல்லப்படும் போது அதை நம்ம ஒரு மாதிரி மட்டமாக நினச்சாங்க, ஒரு மாதிரி உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அது பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு ஒரு வாஞ்சை, நம்ம வந்து ஒரு ஊழியக்கார வச்சு பண்ணணும். எங்கள் அம்மாவோட ரிட்டைர்மெண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணோம்னாங்க, லூகாஸ் சேகரன் அவங்க கூப்பிட்டான்னு. அப்போ அண்ணனுக்கு கூட படும்போது அண்ணன் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு லூகாஸ் சேகரன் அண்ணன். ஸோ அப்போ ஊழியத்தை செய்யப்படும்பொழுது அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து ஒரு மாதிரி உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அதாவது அம்மா ஜீவனை கூட்டி கொடுத்தபடினால நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு மீட்டிங் வைக்கிறோம், தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். அப்போ 75,000 செலவு பண்ணி வைக்கிறோம் எல்லாமே. அதாவது ஒரு 800 பேருக்கு பிரியாணி ஒரு பேர் செய்தெல்லாம் வைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, அவரை கூப்பிட்டாங்க 5 நிமிஷம் டைம் கொடுத்த மாதிரி ஏன் மேலே இருக்கிற கோவத்தை அவர் மேலே என்ன பண்ண ஸ்கர் பண்ணிட்டாங்க. ஸ்டேஜில் அவர் மட்டும் தான் உட்காந்துருக்கிறாரு, கீழே உட்காந்துக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்தாக்க மேலே கூட உட்காந்து என்ன பண்ணோம் அதெல்லாம் இல்லை. அண்ணன் மட்டும் மேலே உட்காந்துருக்குறாங்க, கீழே எல்லாம் உட்காந்து. அப்போ அண்ணன் கேட்டார், எந்த சர்ச்சுப்பா கேட்டாங்க. இப்போ சொன்னேன் நான், என்னப்பா அப்படி இருக்கிற ஒரு அன்பே இல்லையே நான். அப்போ இல்லை தப்பாக நினச்சேன், சாரி நினச்சேன். இல்லை தம்பி, நம்ம ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சில இடத்துல கனம் கிடைக்கும், சில இடத்துக்கு கனவீனம் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல போயிட்டேன். எனக்கு ஒரு வெறி என்னன்னா, எந்த ஊழியக்காரர் அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்துல வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும். அப்போ நான் என்ன பண்ணேன், அண்ணன் கிட்ட வந்து பேசிட்டு, அண்ணா அப்போ 2015 மே மாதம் 29 அப்போ எங்கள் வீட்டு வாசப்படியில் ஒரு நற்செய்தி கூட்டத்தை நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அதை வச்சோம். அந்த மீட்டிங் வைக்கப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த தெருவில் வந்து நல்ல க்ரௌடு, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எல்லாம் பிளெஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த எல்லாம் முடிச்சு சொன்னாங்க, தம்பி இதுக்கும் நான் மீட்டிங் பார்த்தது கிடையாது, இந்த இடத்துல மீட்டிங் யாரும் வச்சது கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு வாரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாட்களே போனது. அப்போ என்ன பண்ணாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு நான் போகிறப்போ எனக்கு சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மீட்டிங் நடத்துகிறாங்க அந்தி கிறிஸ்து சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்னடா இது மீட்டிங் நடத்துகிறாங்க இப்போ சொல்கிறேன் நான் போயிட்டு நான் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என் கூட ஒருத்தர் ஊழியம் செஞ்சார் அண்ணன். அவருக்கு வந்து ஒரு ஊழியத்தில் அழைப்பு இருந்துச்சு. அவர் வந்து பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். அவருக்கு கூட போய்ட்டு பார்த்து அவர் பேர் அவர்கிட்ட நான் பண்ணேன், அப்போஸ்தலர் போல அவருக்கு நான் அப்புறம் பர்னபா ஊழியத்தை செய்தோம், ஊழியத்தை ஆரம்பித்தோம். அங்கே சில நமக்குள்ளே அதை வாங்கி சொல்லப்படும் போது அவர் என்ன பண்ண சில விஷயம் அவர் நல்லா நினச்சிருந்தேன். அவர் அக்செப்ட் பண்ணல. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவர் நான் எனக்கு என்னென்னா, நம்ம யாரும் கேளிக்கக்கூடாது, நம்ம எல்லாத்துக்கும் காணிக்கணும், எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும், நம்ம யாரும் கேளிக்கக்கூடாது சொல்லப்படும் போது அவர் வந்து நான் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நான் நம்ம மனசு கஷ்டப்பட்டேன். சே என்னடா இவர் நம்ம இப்படி சொல்லிட்டாரு, நம்ம பணத்தை கொடுப்போம், நம்மளை வந்து இப்படி வார்த்தை சொல்லிட்டேன். நான் மனசு கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். 6 மாதம் அப்படி வந்துட்டேன். அவர் பார்த்தேன். சரி எங்கள் சர்ச்சில் நாங்கள் என்ன பண்ணேன், நான் போயிட்டு சாரி கேட்டு நான் உள்ளே போயிட்டு இருக்கிற சில காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு ட்ராங்க் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது சில இடத்துல சறுக்கிற போல இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நம்ம சறுக்குது, இந்த இடத்துல ரஃபாக போடணும், ஹேண்டில் போடணும்னு சொல்லப்படும் போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுமா சொன்னாங்க. திருப்பி ஒரு அடிப்படுது, என்னடா இது திருப்பி அப்படி தான் இருக்கிறாங்களா என்ன. அப்போ நான் என்ன பண்ணேன், சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணாங்க பேசினாங்க, கவனம் விட்டேன். அப்புறம் இந்த மீட்டிங் வச்சுட்டு போனோம் பாருங்க. அப்போ அந்த மீட்டிங் வைக்கிறதுக்கு முன்பதாக நோட்டீஸ் கொடுக்குறேன் எங்கள் பாஸ்ட்டுக்கு. அங்கே மீட்டிங் என்ன நீ அவ்வளோ பெரிய ஆள் நீ என்ன கேட்டாங்க, என்ன நீ மீட்டிங் நடத்துகிறேன், நீ யார் வச்சு மீட்டிங் நடத்துகிறேன்னா சொன்னேன். எங்களை எப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க என்ன,
இல்லை அங்கிள் இப்போ மீட்டிங் வைக்கிறோம். ரொம்ப கேவலமாக பண்ண என்னை சுற்றி எல்லாம் ரவுண்ட் பண்ணாங்க. ஒன்றும் பேசவே இல்லை. மீட்டிங் பண்ண போகிறோம் அப்படியா, ஓகே, எதுவும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. மீட்டிங் வச்சோம், கொண்டோம், போனோம், எல்லாம் முடிஞ்சுது. எங்கள் அக்காவுக்கு நடுவில் நினச்சோம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆச்சு எங்கள் அக்காவுக்கு. அக்கா என்ன பண்ணிச்சு, சர்ச்சில் போய்ட்டு ஒரே பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை. என்ன பண்ணிட்டாங்க இவங்க நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்லி எங்கள் அக்கா பார்த்தா நான் தூது விட்டு போனேன். அவங்க சர்ச்சு என்ன பண்ணாங்க, என் மேலே ப்ளேம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அப்போது நான் சர்ச்சுக்கு போகிறத நான் விட்டுட்டேன். விட்டுருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஊழியத்தை நடத்தணும் இல்லைங்களா, ஒரு பிரச்சனை வந்துச்சு. அன்றைக்கி சொன்னாங்க, வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணோம், ஜூன் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் என்ன பண்ணோம், ப்ரேயர் ஆரம்பித்தோம். அம்மா சொன்னாங்க, அன்றைக்கி சொன்னது போக தேவையில்லப்பா, 2 பேர் 3 பேர் வீட்டில் ஆராதிக்கலான்னாங்க. நான், அம்மா, ஒய்ஃபு, 2 பசங்க வீட்டில் ஆராதித்தோம். வீட்டில் நான் ஜெபம் பண்ணுகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் போச்சு. அக்காவோட பிரச்சனை நடந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நைட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கரெக்டாக பாருங்கள் ஒரு வீடு தட்டுறாங்க. திறந்து பார்த்தாக்கா எங்கள் கூட இருந்தவங்க தான், அதாவது 29 வருஷம் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க, ஒரே அம்மாவா அக்காவா மாமாவா அப்படி பழகின ஒரே இடம் தான். ஆனால் பார்த்தாக்கா தட்டினாங்க. போய் திறந்து பார்த்தாக்கா இந்த சினிமாவில் பார்த்தாக்கா தெரியும், அதாவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு வருவாங்க, பின்னாடி அடியாட்களை ஒரு கேங் வர போகிறாங்க. அது பேர் பார்த்தாக்கா 3 பேர் தான் வந்தாங்க. பின்னாடி பார்த்தாக்கா அப்படியே மெதமலை ஒரு எப்படியே ஒரு 100 பேருக்குள்ளே இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தாக்கா எல்லாமே அடிக்கிறது வந்துருக்கிறாங்க. அப்போ நான் ஒன்று தான் பார்த்தேன், அதாவது என் கூட இருக்கிற ஆண்டு பெரியவர், எந்த அளவு கூட இருக்கிற ஒன்றுமே கிடையாது. ஆண்டு நான் உங்களுக்கு தான் ஆண்டு ஓய்வு செஞ்சேன், என்ன ஆண்டு இது போல் அடிக்க வரேன். அப்போது நீ நான் உங்கள் அக்கா ஏவி விட்டியா? நான் சொன்னேன், எனக்கு அது சம்மந்தம் கிடையாது, நாங்கள் ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறோம், எங்கள் அக்கா உங்கள் சர்ச்சில் தான் இருக்குது. அப்போ நான் அவங்கள தூண்டியெல்லாம் இல்லை, அது நீங்கள் பார்த்துக்கன்னு சொன்னேன். அப்போ நான், எங்கள் ஒய்ஃபு, அம்மா, அண்ணன் 4 பேர் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க பேசினா கொண்டாங்க, அவங்க நம்ம போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் செய்துட்ருக்குறோம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா என்னை விசாரிக்கிறாங்க வெளியில், பர்னபாஸ் பின்னாடி யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போது நான் என் ஒய்ஃபு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறேன் முஸ்லீம், அவனுக்கு ஒய்ஃபுக்கு அவங்க குழந்தைல சொல்கிறப்போ ஊசி போடணும். ஸோ ஒய்ஃப் நர்ஸ்னால் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ கூட்டிகிட்டு போகப்படும்போது அப்போது ஐநாவத்த வீடு இருக்கிறான். நான் போகிறேன். அப்போது இவன் பெட்ரூம்லேருந்து வரா, அழுகுறா. என்னென்னு கேட்டாக்கா, இல்லை இது போல் எங்கள் பெரியம்மா போகலான்றான். என்னென்னு கேட்டாக்கா, இல்லை இது போல் அப்போது விஷயத்தை சொல்கிறான். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறா, பர்ணா நீ சர்ச்சில் நடத்தாத பர்ணா, விட்டுடுறான்றாங்க. ஏன்னு கேட்குறேன். இல்லை வேணாம் விட்டுடு. ஏன்னு கேட்டாக்கா, இல்லை இது போல் பார்த்து விசாரிச்சுருக்கிறாங்க உன்னை, பின்னாடி யார் இருக்கிறா, ஏன்னா என்னை அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடிக்கிட்ட போய் சொல்லி பார்த்துருக்குறாங்க. அந்த ரவுடியோட தம்பி பார்த்தீங்கன்னா என் கூட என் கீழே ஒர்க் பண்ண பையன், அவனை பண்ணியிருக்கிறான். பர்னபாஸ் சாருக்கு என்ன பிரச்சனை, அவரை சேஃபாக இருக்க சொல்லுங்கள், அவரை இது போல் விஷயம் எங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் போய் விசாரிச்சிருக்கிறான். போயிட்டு என் பேக்ரவுண்டில் யார் இருக்கிறா, நான் எங்கே போகிறேன் விசாரிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம், கலப்பில் கை வச்சுருக்கிறேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன், வாழ்ந்த இயேசுக்காக மரித்தர இயேசுக்காக, அவங்களோட காட்டி என்னோட பெரியவன். ஆனால் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு உட்கார ஒரே அழ, வேணாம் விட்டுடலாம். எங்கள் அம்மா ஒரே அழ. எப்படி போகப்படும்போது நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே வாழ்ந்தவனுக்காக கட்டுக்க அழுதுட்டுருக்குறேன். நான் ரவுடி கிடையாது, நான் தப்பாக ஏதோ செய்யலை, ஊத்த சின்ன தான் வந்திருக்கிறேன், ஏன் ஆண்டவர் சொல்லிட்டு. அப்போ நான் உடனே அப்போ தான் பார்த்தேன், எனக்கு லூக்காஸ் ரொம்ப பிடிக்கும், அவருடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், யாரோட நாதா என்னை விசாரிக்க. அப்போ அந்த பாட்டு பாரு, யாரோட விசாரிக்க உறவுகள் இல்லையே. அப்போது என்னை விசாரிக்கிறாங்க. ஒருவேளை கையை உடைப்பாங்களா இல்லை காலை உடைப்பாங்களா, அடிக்கிறவன் எப்படியானோ பண்ணுவான். என்ன பண்ணுவாங்க? அப்போது வீட்டில் சொல்ல அழுகுறாங்க, அம்மா அழுகுறாங்க, வேணாங்க சொல்லிட்டு. அப்போ தான் சொன்னேன், என்ன தான் ஆனாலும் என்ன, என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறா, கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அவர் எனக்கு கொன்றே போட்டாலும் அருமையான நம்பிக்கை இருப்பேன் சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறேன். சொல்லிவிட்டு அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுன்றாங்க அம்மா. அப்போது கம்ப்ளைண்ட் கொடுப்பா, ஒரு வார்த்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சலான்றாங்க. நான் என்ன பண்ணேன், சரி குளிக்கலாம் சொல்லிட்டு பாத்ரூம் போகிறேன். அப்போது தண்ணி எடுக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் வருது, நான் ஒன்று விட்டு விலகுதும் இல்லை வேணும் சார், அப்பாண்டு உறுதிப்படுத்தினேன். நான் சொன்னேன், அது உறுதியை பிடிச்சிட்டேன் நான். அப்போ என் ஃப்ரெண்டு சில பேர் சொல்கிறாங்க, நம்ம மீடியாவில் கொண்டு போகலாம் வாங்க,
வீடியோ கொண்டு போகிறான். அப்புறம் ஒரு ரவுடியுடைய அட்வொகேட்டு நம்ம ஊழியத்தை தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க, நம்ம அங்கே போகலாம் வாங்கன்றாங்க. பல ஏன்னா நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, பட் ஆனால் இவங்களாம் போகலாமா அப்படி சொன்னாக்கா ஆண்டு சொன்னார், அவரோட காட்டிலும் இன்னொரு பெரியவர் எந்த சர்ச்சில் வார்த்தைகளை கேட்டனோ, வானோட சிங்காசனம் பூமியோட பாதப்படி அவ்வளோ பெரிய தெய்வம். அப்போ தான் சொன்னேன், அவ்வளோ பெரிய தெய்வம் என் கூட இருக்கிறார். ஆனால் ஒரு மனசு ஸ்டேஷனுக்கு போக சொல்லுது, ஒரு மனசு வேணாம்னு சொல்லுது. கடைசியில் சொன்னேன், அவங்களா என் தேவனா பார்க்கலாம் சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னா உங்களால் கூடாதுக்கிற ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே நீங்கள் சொன்ன எந்த இடத்த வெக்கப்பட்டியோ அந்த இடத்த ஒரு தலை ஊற்ற சொன்னீங்களே, அவங்களோட காட்டில் உணர்வுக்கு பிரின்னு சொன்னீங்களே, நீங்கள் காட்டுன ஆண்டவரே சொன்னேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன அடிக்க வந்தவங்க அங்கே ஒரு பிரச்சனை ஆகி அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் ஓட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போனாங்க. சொன்னாங்க இந்த பிரச்சனை பண்ண. அப்போ சொன்னாங்க, ஒரு பையன் இருக்கிறான் பரணபசம் பைத்தியக்காரன், என்ன பண்ணுவார் அவர் ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் போவார், கூட யார் இருக்கிறா கண்ணு தெரியாதவன் கால் ஊனமாக இருக்கிறவன் கூட்டிகிட்டு போவான். அவன் ஏன்பா அவர் நல்லது தானே செய்கிறாரு, அவர் சர்ச்சு போய் மற்றவங்க சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த வாட்டி அதான் நல்ல என் நல்ல பேர் வச்சேன். என்னன்னா பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. நான் இயேசுக்கு பைத்தியக்காரன் இல்லைங்களா, ஏன்னா எங்கள் அம்மா பைத்தியம் இயேசுக்கு. இப்போ நானும் ஆணுக்காக பைத்தியமாக இருந்தேன். அப்போ சொன்னாங்க, இனிமேல்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுன்னா நாங்கள் சபையை சர்ச்சை சீர் வச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டவரே உங்கள் நாம தூஷிக்கப்பட்டுச்சு ஆண்டவரே. அப்போ சத்தியத்தை சொன்னவங்க சத்தியம் நீக்கல சொன்ன ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். ஆனால் நாட்கள் போனது ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே எங்கே 2 அது 3 பேர் சொன்னீங்களோ அங்கே இருக்கிறோம். நான் சொன்னேன், யார்ட்டும் போக மாட்டேன் ஆண்டவரே. ஒரே நாங்கள் வீட்டில் தாங்க நடத்துவோம், நாங்கள் இப்போ நடத்துவோம். ஆனால் எல்லா சர்வீஸும் நடக்கும். ஒரு நாள் சர்ச்சு நடத்திட்டு இருக்கிற யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு வாரம் நடத்துகிறோம், 7 பேர் வந்தாங்க. 2வது பேர் 14 பேர் வந்தாங்க. 3வது வாரம் அம்மா வந்து ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை. நானும் ஒய்ஃபு 2 பசங்க தான். அப்போ நடத்திட்டு அதே போல் பாட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வர்றார், குழந்தை தூக்கிட்டு வர்றாரு. அவர் எந்த சர்ச்சுக்கு போகாது, அவரும் குடி தான். ஒரு பையன் குடி, அவரும் பட்டார். அப்போ ரமேஷ் அவர் வர்றாரு. ஃபஸ்ட்டு ஆத்துமா என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சர்வீஸ் நடத்தி முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு தான் இருந்தோம். சர்ச் நடத்தி தான் இருந்தோம். மீதி நடக்கும். அப்படியே ஆண்டு என்ன பண்ண கொஞ்சமாக கொண்டு வந்தார். அப்போது சபையை காட்டணும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டும் போய் நிற்க மாட்டேன் ஆண்டவர், ஏன்னா எனக்கு நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். நாங்கள் சர்ச்சு நாங்கள் ட்ரஸ்ட்டில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால நம்ம ட்ரஸ்ட்டில் சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. அப்போ சில ஸ்தாபனத்துக்கெல்லாம் போட சொன்னாங்க, நான் போட்டேன். ஸோ உங்களை போல ஒரு ஆவிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது எங்கேயுமே அப்போ ஆண்டு கம்முன்னு விட்டுட்டார். அப்போ என் தெரிஞ்ச ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா, நீங்கள் வாங்க நம்ம ஜேக்கப் குஷேரும் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க. நாங்கள் ஏன்னா வரமாட்டேன் ஏன்னு சொன்னேன். நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் வந்தேன். அப்போது வந்து ஐயாவை நான் பார்த்தேன். ஏன் சொன்னது சாட்சி வந்து என்னை யாருன்னு தெரியாது அவருக்கு. நான் பெரம்பூரில் இருக்கிறேன், அவர் ஆவடியில் இருக்கிறாரு. என்னை வந்து என்ன பண்ணாருங்கன்னா வந்து பார்த்துட்டு ரொம்ப கை தூத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷம், இந்த வாலிபேச ஊழியத்தை தட்டி கொடுத்து என்ன பண்ணார், நீங்கள் வாங்க பாருங்க பாசங்க. ஒரு நாள் போனேன், சின்ன காரியமோ பெரிய காரியமோ. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு போகிறோன்னு சொல்லி போயிட்டேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சபை கட்டலாம் சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் ஆகஸ்ட் 1 நாங்கள் என்ன பண்ணோம் ஜாம் பண்ணோம். ஆகஸ்ட் 1 நாங்கள் ஜாம் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கு பண்ணுறோம். அப்போது ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரே சவுண்டு, அடிராவனை நோஞ்சறான்றாங்க. சர்ச்சு மறுநாள் அதாவது அடைக்கல் அந்த நாங்கள் பள்ளம் தோண்டு போகிறோம். நைட்டு ஒரு பிரச்சனை, அட்ரா அவனை என்ன அவன் சத்தம் போட்டுனுக்கிறான், அவன் என்ன இப்படி சொல்லிட்டு மனசு 2வது வருஷம் வருது. ஆனால் சோர்ந்து போகவே இல்லை. அப்படியே சேர்ந்துட்டு தான் இருந்தோம். மறுநாள் பண்ணி ஜோம் பண்ணிவிட்டு பண்ணோம். ஆகஸ்ட் கரெக்டாக 1 நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படியே நாங்கள் கட்டி கொண்டே இருக்கிறோம். அப்போது ஜேக்கப் குஷையை கூப்பிட்டாங்க, போனோம். அப்போ என்ன எனக்கு கையில் ஒரு கவர் ஒன்று கொடுத்தாரு. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 2016 30,000 இருந்துச்சு. அதில் பரவாயில்ல. அப்போ சொன்ன இனிமேல் யார்கிட்ட நம்ம நிற்க மாட்டாண்டவர். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் எங்கள் அம்மாட்ட பேசினேன். அம்மா என்ன பண்ணாங்க, சின்னதாக கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவரே எனக்கு 150 பேர் உட்கார போல் சபையை கொடுக்கணும் ஆண்டவர் நீங்கள். அப்போ நான் உட்காந்து ஜாம் பண்ணணும். நான் அப்போ நின்று பார்ப்பேன். அப்போ இங்கே வந்து என்ன வரணும், இந்த பக்கத்தில் என்ன வரணும், ஏது வரணும் எல்லாம் பார்ப்பேன். நான் அப்படி பார்த்துட்டு இருக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 பேர் உட்கார போல் ஆண்டு சபை கேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அம்மா நம்ம கட்டின்னு வந்தாங்க. கட்டிட்டு வரப்படும்போது நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டேனோ அதே போல் சர்ச்சை என்ன பண்ணார் ஆண்டவர் அழகாக கட்டி கொடுத்து
அந்த இடத்துல என்ன பண்ண இப்போ நீங்கள் 2016 அந்த பகுதியில் 2016 இருந்து அந்த பகுதியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் 2015 ஆண்டு ஊழியத்தை கொடுத்தாங்க. ஸோ அதிலிருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஊழியத்தை செய்துடுவோம். அப்போ இன்றைக்கி சர்ச்சில் வந்து என்ன தேவையோ நான் சொன்னேன். எவ்வளோ பேர் வராங்க? இன்றைக்கி ஒரு 150 பேர் வராங்க. 150 பேர் எங்களை சுற்றி 8 வருஷமாக. ஆமாம், 10 பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் யாரும் பிரச்சனை பண்ணுறது இல்லை. இப்போ ஆண்டவர் எல்லாமே என்ன பண்ணிட்டேன். அதாவது இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் சபையை கட்டி கொடுத்து அந்த ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கி ஆண்டவர் ஆத்மகளை கொடுத்து அது மாற்றம் கிடையாது, எல்லாமே கொடுத்து. அப்போ சொன்ன 4 மாதத்தில் சபையை கட்டி அப்போ அந்த இடத்துல சொன்னாங்க இவங்களுக்கு ஃபாரின் பணம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பணம் எதுனா எங்கள் அம்மாவோட ரிட்டைர்மெண்ட் காசு. ஓகே, அந்த 10 லட்சத்தை அழகாக கட்டி முடிச்சு ஆண்டுக்காக கொடுத்துட்டாங்க. அம்மா என் ஜீவனை கூட்டி கொடுத்தாங்க. அப்படியே என் வீட்டு சகல ஜனங்களுக்கும் ஜபவின்னு சொன்னது போல் அப்படி கொடுத்து அப்படியே வந்தோம். சபை கொடுத்தாங்க. அப்போ என்ன சபை ஆண்டு கேட்டேன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க. அது உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கர்த்தர் உங்கள் அம்மா தேடினாங்க, உங்கள் அப்பாவால் தேடினாங்க, ஆமாம் பிடிச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்கிறீங்க. எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றோடும் கர்த்தர் உங்களோடு இருந்து ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஒரு குடும்பத்தை கொடுத்து ஒவ்வொரு ஜீவனும் வந்து பார்த்தா கூட்டி கொடுத்துட்டு இப்போது சபை நடத்துகிறோம். ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் வந்துச்சு. அதுலேயே வந்து ஆண்டு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. எரேமியா 31:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ அறியாத எட்டாவது சரி. அப்போ பாருங்கள், வாக்குத்தத்தை நான் ஹாஸ்பிட்டலுக்காக ரெடி பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்க்கு என்ன பண்ண ஆண்டு ஜீவனை கூட்டி கொடுத்தாரு. பொருத்தனை பண்ண அப்போ தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். ஆண்டவர் அப்போ அதை செய்து முடித்தார். எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குடியினால் என்ன பண்ணால் அண்ணன் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த ஹார்ட் அட்டாக்கில் ஜிஹெச்சில் நாங்கள் சேர்க்குறோம். ஜிஹெச்சில் சேர்க்கப்படும் பொழுது அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க இவருக்கு மூளை குழக்கன்னு இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க சொல்லிட்டு. ஆண்டவர் பாருங்கள், யூரின் டியூபர் இருந்துச்சு, ரைஸ் டியூபர் இருந்துச்சு. வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம். அதையும் யூரின் எல்லாம் எடுத்து போட்டான். ஆண்டவர் அதுலேயும் ஜீவனை கூட்டி கொடுத்து ஆண்டவர் பண்ணார். இப்போ அது முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு நாங்கள் வெஸ்டர்ன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணன் வந்து போய் ட்ரெயினில் போய் தலை கொடுத்துட்டான். பெரம்பூரில் கேரேஜிலேருந்து நம்ம வியாசப்படி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது. ஸோ எங்கள் அண்ணன் போய் உட்காந்துட்டான். போயிட்டு 7 பெட்டி தாண்டிடுச்சு. அப்போ ஒரே கூட்டம். அம்மா வந்து அண்ணன் காண சொல்லி தேர்ந்து போகிறாங்க. பார்த்தா ஒரே கூட்டம். அப்போ போய் பார்க்குறேன், யார் பேர்த்த பிள்ளைய சொல்லிட்டு அம்மா போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தா எங்கள் அண்ணன். அப்போ சொன்னாங்க என் பிள்ளை சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்க எல்லாம் கூட்டிட்டாங்க, உங்கள் பிள்ளையம்மா சொல்லிட்டு. அப்போது என்ன பண்ண, உடனே அந்த ட்ராக்லேருந்து உள்ளாடி தூக்கி போடுறாங்க. எங்கள் அண்ணனுக்கு கை துண்டா போகல, கால் துண்டா போகல, எதுவுமே துண்டா போகலை. அந்த கொக்கி அடுத்து 7 ரெப்பிட்டு அப்படியே இழுத்துன்னு போயிருக்குது. வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆண்டு ஜீவனை கூட்டி கொடுத்து இது வரைக்கும் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்றாங்க ட்ரெயினில் மாட்டி உயிரோடு வந்து சரித்திரமே கிடையாது. அது சரித்திரம் யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மாற்றம் தான் சரித்திரம். இத்தனை வருஷத்துக்கு யாருமே நடந்தது கிடையாது. ட்ரெயினில் மாட்டி கை துண்டு, தலை துண்டு, கால் துண்டு போயிருக்கான். எதுவுமே இதாகலை. எங்கள் அண்ணன் ஆண்டு ஜீவனும் கூட்டி கொண்டு வந்தார். ஹார்ட் அட்டாக்கில் பிரச்சனை ஆண்டு ஜீவனை கூட்டி கொடுத்தாரு. இதில் பிரச்சனை கூட ஜீவனை கூட்டி கொடுத்தாரு. என்னன்னா உடனே ஒரு ஆண்டு ஊழியத்தை செய்தபடினால, ஆண்டவருக்கு சபையை கொடுத்தபடினால அநேகருக்கு ஜெபிச்சிருக்கிறோம், அநேக மக்களுக்கு ஜெபிச்சிருக்கிறோம். உடனே வந்து தேவனால் கூடாது ஒன்றுமே கிடையாது. எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான், என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. ஆனால் அப்போட சர்ச்சு நடக்கும், ஊழியம் நடக்கும். எல்லாம் கேட்பாங்க சபை நடக்குமா? சபை நடக்கும், எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் செய்து முடித்தோம். எல்லாத்தையும் செய்து முடிச்சபடினால இன்றைக்கி வந்து ஆண்டு ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ண மீட்டிங் நடத்தப்படும்படியாக, அநேக ஊழியங்களை செய்யப்படும்படியாக இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது, இம்மானுவேல் பிரேயர் சேனல். ஸோ அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நாங்கள் ஆரம்பித்தோம். அதுபடி நாங்கள் லைவ் போடணும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அது சொன்ன இந்த பிஎஸ் சிஸ்டம் எல்லாம் கொடுத்தாரு. ஆண்டு நம்ம ஏசி போடணும், அந்த 3 ஏசி போட வச்சார். ஏன்னாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இல்லை, எல்லாமே சபையை கொண்டு தான் ஆண்டு செஞ்சார். இன்றைக்கி அதே பகுதியில் எந்த தலை குனிந்தமோ ஆளை கொடுத்து ஒரு தலையை உயர்த்தி வச்சிருக்காரு. அதே ஏன்னா கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டு அற்புதமாக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பெருமைக்குன்னு சொல்ல, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக இருப்பான். கம்பீரமாக இருத்தீங்க. ஆக்சுவலாக உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கத்தரை பிடிச்சிக்கிட்டா கத்தர் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம். இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் நிலைக்காது. கர்த்தர் செய்ய உன்னை மிரட்டினவர்கள் எங்கே, உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது? யாரும் இல்லை. ஆகவே கர்த்தர் வந்து உங்களை வந்து இன்னி வரைக்கும் காத்து வழி நடத்துகிறாரு. உண்மையிலே நிலையத்துக்கு வந்து உங்களுடைய ஃபுல் லைஃப் எபிசோடையும் எங்களுக்கு வந்து ஒரு படம் போல் காண்பித்ததற்காக நன்றி. நிச்சயமாக இது எல்லாரையும் உற்சாகப்படுத்தியிருக்கும். ஆமாம். ஆகவே உங்களுடைய ஊழியம் சிறந்து விளங்க, இன்னும் பல கிளை சபைகள் வர, சபை பல மடங்கு வளர, நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நீங்கள்
உங்களுடைய சமுதாயத்துக்கும் இந்த பகுதி மக்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நிலையத்தின் மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பெரியமானவர்களே, அருமையான ஊழியரை அவருடைய தகப்பன் கைவிட்டாலும் அவருடைய தகப்பனை காப்பாற்றிய இயேசு கிறிஸ்து அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் தாயினுடைய விசுவாசம், தியாகம், அர்ப்பணிப்பு, அது மட்டுமல்லாமல் ஒரு மகனாக அவர் தாயின் மீது வைத்திருந்த அன்பு, மரியாதை, கர்த்தர் மீது அவர் கொண்டிருந்த விசுவாசம், வைராக்கியம், எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள் நடுவிலும் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய ஊழியத்தை அவர் விடாமல் செய்தது, கலப்பையின் மீது கையை வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் இருந்த அவருடைய அர்ப்பணிப்பு, இன்றைக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கு பிறருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் நாம் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.